ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு காலியான கெச்சப் பாட்டில் யூஸ் பண்ணி 2 பாட்டில் ஆர்ட் ஐடியா பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளானது. ஈஸியாவே சின்ன குழந்தைங்க கூட பண்ற மாதிரியான ஒரு ஆர்ட். ஆல்ரெடி ரேவாஸ் ஆர்ட்ஸ்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாரியான ஒரு ஆர்ட் நான் பண்ணியிருந்தேன். எம்ப்டி நெஸ்கஃபே பாட்டில் யூஸ் பண்ணி அந்த பாட்டில் ஆர்ட் நான் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். இதில செல்லோ டேப் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம ஸ்டிக் பண்ணுறது பர்ட்டிகுலரா இந்த ஷேப் தான் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. நம்மளுக்கு இஷ்டப்படி எப்படி வேணாலும் இந்த டேப் எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். செல்லோ டேப் ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இதில் கலர் பண்ணுறதுக்காக ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். கிளாஸ் கலர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ரெட் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் இந்த 3 கலர்களை சூஸ் பண்ணிவிட்டு நான் கலர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு கலரை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ளூ கலர் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் கூட கொஞ்சமாக ஒயிட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். அதை எடுத்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அது கூடவே இன்னும் கொஞ்சம் கூட ஒயிட் ஆட் பண்ணும்போது ரொம்பவே லைட்டான ஒரு ஷேட் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கலர் எடுத்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு சஜஷன் தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்களில் நீங்கள் பெயிண்ட் சூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. இப்போ ரெட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த 3 கலரும் கலர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கை பிடிச்சிருக்கேன்ல அந்த இடம் மட்டும்தான் ட்ரை ஆகியிருக்கு. மீதி இடங்கள்லாம் அப்படியே இன்னும் வெட்டாக தான் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் எடுத்து ஓரமாக வச்சுருக்கேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் ஒயிட்டும் எல்லோவும் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துட்டு ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 5 டாட்ஸ் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன்.
ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் யூஸ் பண்ணி டாட்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நடுவில் மட்டும் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு வேணும்னா சின்ன சைஸில் க்ரீன் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு லீவ்ஸ் மாதிரி இது பக்கத்தில் வரையலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் கலர் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதில் இருக்கிற இந்த செல்லோ டேப்பை நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த பாட்டில் ஆர்ட்காக செல்லோ டேப்க்கு பதிலாக உங்ககிட்ட மாஸ்கிங் டேப் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் கோல்டன் கலரில் கிளாஸ் லைனர் யூஸ் பண்ணி பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன். கோல்டன் கலருக்கு பதிலாக சில்வர் கலரோ அல்லது பிளாக் கலரோ கூட கிளாஸ் லைனர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 3D அவுட்லைனர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பார்டர் கொடுத்துக்கோங்க. இல்லை பெயிண்ட் மார்க்கர் இருந்துச்சுன்னா பிளாக் கலர் மார்க்கரோ ஒயிட் கலர் மார்க்கரோ இல்லை கோல்டன் கலரில் மெட்டாலிக் மார்க்கரோ இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பார்டருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஸ்ட்ரிங் லைட் யூஸ் பண்ண போகிறேன். இன்னொன்றில் பாட்டில் லேம்ப் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம பாட்டில் ஆர்ட்டில் ஸ்ட்ரிங் லைட்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் இந்த கண்ணாடிலாம் தெரிகிற மாதிரி, இந்த பாட்டிலில் வந்து கொஞ்சம் அங்கங்கே கேப் இருக்கிற மாதிரி லைட்டாக மட்டும் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் கவரேஜ் கொடுத்துட்டிங்கன்னா வெளிச்சம் வந்து அவ்வளோ தெரியாது. இது சும்மா டெக்கர் பீஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வர்லி ஆர்ட் மாதிரியோ அல்லது போகோ பெயிண்டிங் மாதிரியோ ஃபுல்லாகவே கலர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பட்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருந்த இந்த பாட்டிலில் எல்இடி ஸ்ட்ரிங் லைட் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நைட் டைமில் அல்லது ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு செல்லோ டேப் யூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணியிருந்தேன்ல, அதுலேயுமே நான் ஒரு ஸ்ட்ரிங் லைட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் கலர் பண்ணும்போது ரெயின்போ கலர் கொடுத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 3 கலர் மட்டும் சூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் லைட்டுக்கு பதிலாக பாட்டில் லேம்ப் மாதிரி காமிச்சிருந்தேன்ல, அது மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் ஸ்டடி டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த 2 கிராஃப்ட்டுமே ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு இந்த 2 பாட்டில் ஆர்ட்டில் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பாட்டில் யூஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எம்டி கெச்சப் பாட்டில் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிற இந்த பாட்டில் ஆர்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.